வீடியோல மெட்ராலஜில லிமிட் காஜஸ்ல பிளக் காஜஸ் பார்க்க போறோம். இப்போ 5 எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் நடக்குதுன்னா கண்டிப்பா 3 எக்ஸாம்ல பிளக் காஜ்ல இருந்து ப்ராப்ளமோ தியரியோ கண்டிப்பா கேட்டுருவாங்க. லாஸ்ட் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ல ஒரு தியரி கொஸ்டினும் ஒரு ப்ராப்ளமும் கேட்டிருந்தாங்க. இப்போ என்னன்னா இப்போ இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் படிக்கிறவங்க கண்டிப்பா லிமிட் காஜஸ் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதில் நம்ம ஸ்கோர் பண்ற மார்க் வந்து மத்தவங்களோட ஒரு மார்க் அதிகமா நமக்கு ஒன்னோ ரெண்டோ அதிகமா கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லிமிட் காஜஸ்ல நமக்கு 3 இருக்கு. பிளக் காஜ், ரிங் காஜ், ஸ்னாப் காஜ். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பிளக் காஜ். பிளக் காஜ்ங்கிறது ஒரு ஓலோட டைமென்ஷன், அந்த ஓல் வந்து வித்தின் த ஸ்பெசிஃபைட் டாலரன்ஸ் லிமிட் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்றது தான் பிளக் காஜ். அது நமக்கு 2 டைப் இருக்கு, டபுள் எண்டட் டைப், ப்ரோக்ரசிவ் டைப். டபுள் எண்டட் டைப்னா ஒரு எண்ட் வந்து கோ இருக்கும், இன்னொரு எண்ட் வந்து நோ கோ இருக்கும். ப்ரோக்ரசிவ் டைப்னா கோ நோ கோ ரெண்டும் ஒரே எண்ட்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் கோ இருக்கும், அடுத்து நோ கோ இருக்கும். இப்படி இருந்தா அது ப்ரோக்ரசிவ் டைப். இப்போ நம்ம கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நோகோ எண்ட் வந்து ரெட் கலர்ல இருக்கும், நோகோ எண்ட் வந்து ரெட் கலர்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இது நோகோ எண்ட். இல்ல அந்த அந்த இதே ரெட் கலர்ல இருக்கும். அடுத்து கோ எண்ட் வந்து கிரீன் கலர்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இல்லனா எந்த கலரும் மென்ஷன் பண்ணாமலும் இருப்பாங்க. சோ அப்படி இருந்தா அது கோ எண்ட். ஓகே, இத வச்சு நம்ம பிளக் காஜ் வச்சு சிலிண்ட்ரிக்கல் டைமென்ஷன் ஹோல் வந்து வித்தின் த லிமிட் இருக்கா, சிலிண்ட்ரிக்கலா இருக்கிறது செக் பண்ணலாம், ஹெக்ஸாகனலா இருக்கிறது செக் பண்ணலாம், த்ரெட் செக் பண்ணலாம். த்ரெட் பிளக் காஜஸ் இருக்கு, அதை வச்சு த்ரெட் செக் பண்ணிக்கலாம். இப்ப 20 mm H7 இருக்கு. அந்த 20ங்கிறது அதோட காஜ் சைஸ், H7ங்கிறது அதோட டாலரன்ஸ் வேல்யூ. ஓகே, இப்போ ஒரு ஹோல் கொடுத்துட்டாங்க, ஹோலுடைய டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க 40, அதோட பேசிக் சைஸ் வந்து 40 பிளஸ் ஆர் மைனஸ் 0.05. இது இந்த டாலரன்ஸ் லிமிட் குள்ள இருந்தா அந்த இது வந்து அக்செப்டட், இல்ல இந்த டாலரன்ஸ் லிமிட் வெளியே இருந்தா அது ரிஜெக்டட். அதை தான் நம்ம பிளக் காஜ் வச்சு நம்ம செக் பண்ண போறோம். ஓகே, இப்போ இதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 40 பிளஸ் 0.05. So 40.05 தான் மேக்ஸிமம் வேல்யூ. இதோட மினிமம் வேல்யூ 40 மைனஸ் 0.05. So 39.95. இந்த ரெண்டுத்துக்கும் லிமிட் நடுவுல இருந்துச்சுன்னா அது அக்செப்டட், இதுக்கு மேலேயோ கீழேயோ இருந்தா அது ரிஜெக்டட். ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 39.95ங்கிறது டயாமீட்டர் கம்மி. டயாமீட்டர் கம்மி அப்படின்னா மெட்டீரியல் லெஃப்ட் பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் லெஃப்ட் அதிகம், அதனால இது வந்து மேக்ஸிமம் மெட்டல் லிமிட்னு சொல்லலாம், இல்ல மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷன் சொல்லலாம். ஓகே, இதுக்கு டயாமீட்டர் அதிகம். டயாமீட்டர் அதிகமா இருந்துச்சுன்னா மெட்டீரியல் லெஃப்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். அப்போ இதை லீஸ்ட் மெட்டல் கண்டிஷன் சொல்லலாம், இல்ல லீஸ்ட் மெட்டல் லிமிட்னு சொல்லலாம். இது டெய்லர்ஸ் பிரின்சிபலுக்கு யூஸ் ஆகும். ஓகே, வில்லியம் டெய்லர் தான் ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டே, இந்த காஜிங் கான்செப்டே வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வரான டெய்லர். ஓகே, அதுல வந்து கோ கண்டிஷன், கோ பிளக் காஜோட கண்டிஷன் இருக்கு, நோ கோவோட கண்டிஷன் இருக்கு. கோ அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷனா இருக்கணும். சோ மேக்ஸிமம் மெட்டீரியல் லெஃப்ட் எது அப்படின்னா இதுதான் மேக்ஸிமம் மெட்டீரியல் லெஃப்ட், ஏன்னா டயாமீட்டர் கம்மி, அப்ப மெட்டீரியல் லெஃப்ட் அதிகம். சோ இது எந்த டைமென்ஷன் டிசைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஹோலுடைய மினிமம் டயாமீட்டர். சரியா, ஹோலுடைய இதான் மினிமம் டயாமீட்டர் 39.95, அதுக்கு செட் பண்ணும். 39.95ங்கிறது தான் கோ காஜோட கண்டிஷன். ஓகே, அடுத்து நோகோ பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மினிமம் மெட்டல் கண்டிஷன். அப்போ மினிமம் மெட்டீரியல் லெஃப்ட் அப்படின்னா இதுக்கு டயாமீட்டர் அதிகம், அப்போ மெட்டீரியல் லெஃப்ட் வந்து இதுக்கு தான் மினிமம், அப்போ இதுதான் லீஸ்ட் மெட்டல் லிமிட், லீஸ்ட் மெட்டல் கண்டிஷன். இதோடைய டைமென்ஷன் வந்து நோகோல வைக்கணும். ஸோ 40.05. இது நம்ம இதுல பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஹோல் லிமிட், மேக்ஸிமம் ஹோல் லிமிட் தான் வந்து நோகோக்கு. இப்போ கோ காஜ்ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் ஒரே டைம்ல நம்ம மெஷர் பண்ணலாம், செக் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரைட்னஸ் செக் பண்ணலாம், ஃபிளாட்னஸ் செக் பண்ணலாம், parallelism செக் பண்ணலாம். அதே வந்து நோகோல வந்து ஒரு டைம்ல ஒரு ஃபீச்சர் தான் நம்மளால செக் பண்ண முடியும். அடுத்து கோ நோகோவோட ஜெனரல் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ கோ பார்த்தோம் அப்படின்னா அதோட டயாமீட்டர் கம்மியா இருக்கும் நோகோவை விட, இது ஜெனரல். லென்த் பார்த்தோம்னா, லென்த்னா வித்னு சொல்லுவோம், அது பார்த்தோம் அப்படின்னா கோவோடது அதிகமா இருக்கும், இது நோகோவோட கண்டிஷன். நம்மளோட காம்போனன்ட் வந்து அந்த ஹோல்குள்ள போகாது. ஓகே, அடுத்து வந்து கோ கோ பார்த்தோம்னா வித் வந்து அதிகமா இருக்கும், அது உள்ள டிராவல் ஆயிட்டு வெளியே வரும். கோ எண்ட் வந்து காம்போனன்ட் குள்ள டிராவல் ஆயிட்டு அந்த ஹோல்குள்ள டிராவல் ஆயிட்டு வெளியே வரும். இதோட வித் அதிகம், நோகோவை கம்பேர் பண்ணும்போது டயாமீட்டர் பார்த்தா கம்மி.
கோ எண்ட் நோ கோ எண்ட். இப்போ கோ எண்ட் நோ கோ வந்து என்டர் ஆகணும், நோ கோ வந்து என்டர் ஆகக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது அக்செப்டட் வித்தின் த டாலரன்ஸ் லிமிட் உள்ள இருக்கு அப்படிங்கிற மீனிங். அடுத்து இப்போ கோ என்டர் ஆகுது, நோ கோவும் என்டர் ஆகுது. நோ கோ வந்து என்டர் ஆகக்கூடாது. சப்போஸ் என்டர் ஆகுது அப்படின்னா அது ரிஜெக்டட். ஏன்னா ஹோல் டயாமீட்டர் அந்த மேக்ஸிமம் வேல்யூட அதிகமா இருக்கும், அதனால இது ரிஜெக்டட். அடுத்து கோ நோ கோ ரெண்டுமே என்டர் ஆகல. கோ என்டர் ஆகணும் ஆனா என்டர் ஆகல, அப்படி இருந்தாலும் அது ரிஜெக்டட். கோ என்டர் ஆகல அப்படின்னா என்னன்னா டயாமீட்டர் வேல்யூ வந்து அந்த மேக்ஸிமம் விட கம்மியா இருக்கு, அதனால அது என்டர் ஆகல, அதனால ரிஜெக்டட். கோ சைடு என்டர் ஆகணும், நோ கோ என்டர் ஆக கூடாது. இதுதான் அதோட கண்டிஷன். ஓகே, நமக்கு ரெண்டு அலவன்ஸ் இருக்கு, காஜ் டாலரன்ஸ், வியர் டாலரன்ஸ். இப்போ பார்த்தோம்னா நம்ம காஜுக்கு டாலரன்ஸ் கொடுப்போம், அது வந்து காஜ் டாலரன்ஸ். இது வந்து ரெண்டுக்குமே கோக்கும் கொடுப்போம், நோ கோக்கும் கொடுப்போம். ரெண்டு எண்டுக்குமே காஜ் டாலரன்ஸ் கொடுப்போம். இது 10% ஆஃப் ஒர்க் டாலரன்ஸ் சொல்லுவோம். இப்போ ஒர்க் டாலரன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஒர்க் டாலரன்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் காஜ் டாலரன்ஸ் சம்ல கொடுத்துருவாங்க. 10% கொடுத்தாங்கன்னா இதுல 10% வச்சு இது அந்த 10% காஜ் டாலரன்ஸ் கோ சைடு, இது 10% நோ கோ சைடு, நோ கோ சைடு. ஓகே, அடுத்து வியர் அலவன்ஸ். வியர் அலவன்ஸ் வந்து கோ காஜுக்கு மட்டும் தான் கொடுக்கணும், நோ கோக்கு கொடுக்க கூடாது. ஏன்னா கோ சைடு தான் நம்மளோட ஹோல்குள்ள உள்ள என்டர் ஆயிட்டு வெளியே வருது. இப்போ 100 டைம்ஸ் 200 டைம்ஸ் போகும்போது வியர் நடக்கும். ஸோ அதுக்காக வியர் அலவன்ஸ் கொடுக்கணும், அது கோ எண்ட்ல மட்டும் தான் கொடுப்போம். இப்போ பாருங்க கோ எண்ட்ல வியர் அலவன்ஸ் அவங்க கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி கொடுத்துக்கணும். சரி, வியர் அலவன்ஸ் வந்து கோ எண்டுக்கு மட்டும் தான். அடுத்து அந்த பிளக்காஜோட டாலரன்ஸ் வந்து அதிலே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ ட்ரிபிள் எக்ஸ் அப்படின்னா அது வந்து டைட்டஸ்ட் டாலரன்ஸ், அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். இசட்ங்கிறது லூசர் டாலரன்ஸ். நமக்கு 3 கிரேட் இருக்கு, ஒர்க் ஷாப் கிரேட், இன்ஸ்பெக்ஷன் கிரேடு, அடுத்து வந்து ஜெனரல் கிரேடு. இப்போ ஒர்க் ஷாப் கிரேட் அப்படின்னா இது ஒர்க் டாலரன்ஸ், அந்த டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளேயே காஜ் டாலரன்ஸ் இருந்துச்சுன்னா இன்சைட் த டாலரன்ஸ் ஜோன் நம்ம காஜ் டாலரன்ஸ் வச்சோம்னா அது வந்து ஒர்க் ஷாப் கிரேடு. இப்போ என்னன்னா நம்ம காஜ்ல வந்து இந்த டைமென்ஷன் செட் பண்றோம், நம்மளோட ஆக்சுவல் காம்பவுண்ட் வந்து இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க. பட் இதுவுமே குட் தான், அந்த காம்போனன்ட் அக்செப்டட் காம்போனன்ட் தான், ஆனா அக்செப்டட் காம்போனன்ட் ரிஜெக்ட் ஆகும். சம் குட் காம்போனன்ட் வில் பி ரிஜெக்டட் இன் ஒர்க் ஷாப் கிரேட். அடுத்து எபோவ் த டாலரன்ஸ் ஜோன் நம்ம செட் பண்ணா அது இன்ஸ்பெக்ஷன், இங்க எந்த குட்டுமே ரிஜெக்ட் ஆகாது. சரியா, அதே நம்ம காஜ்ல வந்து இந்த டைமென்ஷன் செட் ஆயிடுச்சு, நம்ம இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க, இது ஆக்சுவலா பேட், எபோவ் த டாலரன்ஸ் இருக்கு, பட் இது வந்து இன்ஸ்பெக்ஷன்ல அக்செப்ட் ஆயிக்கும். ஸோ சம் பேட் வில் பி அக்செப்டட் இன் த இன்ஸ்பெக்ஷன் கிரேட். ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்துல இருக்கிற ப்ராப்ளத்தையும் அவாய்ட் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் ஜெனரல் காஜோட டாலரன்ஸ், 1953ல கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ என்னன்னா கோ எண்டோடது ஒர்க் ஷாப்ல இருந்து கோ எண்ட் நம்ம எடுத்துக்கணும், அடுத்து இன்ஸ்பெக்ஷன்ல இருந்து நோ கோ எண்ட் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம கொண்டு வந்தது தான் ஜெனரல் காஜ் ஓட கான்செப்ட். இதுதான் வந்து நம்ம ஐஎஸ்ஓன்னு சொல்லுவோம். ஐஎஸ்ஓ காஜிங்கிறது இதுதான், கோ எண்ட் வந்து ஒர்க் ஷாப்ல இருந்து எடுத்திருப்பாங்க, நோ கோ வந்து இன்ஸ்பெக்ஷன்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, இதோட ப்ராப்ளம் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.